Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நம்மளோட வெஜ் போண்டா செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சபுர் காஜா இவங்க நம்ம பிரெட் ஃபிங்கர் செஞ்சு பார்த்துட்டு அதோட பிக் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்கலன்னா கட்டாயம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெசிபிஸ் வரணுன்னா நீங்களும் மெயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான முறுக்கு. ஸோ இந்த நேரம் முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு மில்லெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க கோதுமையை வச்சு இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். கோதுமைங்கவும் பயப்படாதீங்க, முறுக்கு ஹார்டாலாம் இருக்காது, கட்டாயம் நல்லா சாஃப்டாகவே பொறுப்பாக இருக்கும். இந்த கோதுமையை இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆஷிர்வாத் கோதுமை 250 அளவு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு இட்லி தட்டை வந்து நம்ம பாத்திரம் எப்பயும் அடியில் தண்ணி வச்சு ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி காய் வேக வைக்கிறத எடுத்து இந்த ஸ்டீம் பண்ணுறதை எடுத்து அதில் வந்து இந்த துணியை நல்லா டைட்டாக கட்டிடணும். துணி வந்து லூஸாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த தண்ணி வந்து நிறைய பற்றும். இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் இதை வச்சுருக்கேன். வச்சுட்டு சரியாக 20 நிமிஷம் டைமர் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆற விட்டுட்டு நம்ம பிரித்து பார்த்தோன்னா கை தாங்குற அளவு சூடாக இருக்கும். இந்த மாதிரி சூடாக இருக்கப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வச்ச மாவு வந்து உதிரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம மாவு வந்து நல்லா அதில் வெந்து போயிட்டு இப்படி கெட்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா கையால் வந்து நல்லா உடச்சி விட்டுறணும். ஃபஸ்ட்டு உடச்சி விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. நல்லா அந்த கட்டியெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு சல்லடையால் 2 தடவை சலிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தடவை கூட சலிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 2 தடவை நல்லா அதெல்லாம் அமுக்கி விட்டுட்டு ஒரு 2 தடவை சலிச்சுக்கிட்டேன். எனக்கு அதிகமாக அந்த கப்பின்னு சொல்லுவாங்களே லாஸ்ட்டாக இருக்குது, அது ரொம்ப அதிகமாக வரல. இருந்தாலும் நான் ஒரு 2 டைம்ஸ் சலிச்சுக்கிட்டேன். பேசிக்காகவே வந்து நம்ம முறுக்கு செய்யணும்னா மாவை சலிச்சுட்டு செய்யணும், அது ஒரு டிப்பு. இப்போ வந்து சலிச்ச மாவில் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதே போல் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா ஓகே, கருப்பு எள்ளு இருந்தனாலும் ஓகே. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற நெய் வந்து அப்படியே கொஞ்சம் உருக்கிட்டு அந்த நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தெளிக்கிறப்ப ரொம்ப கவனமாக தெளிங்க. இப்போ மித்தமாவாக இருந்தால் நமக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சதே மொத்தமே 1/4 கிலோ அளவு தான். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி மாவு பாருங்கள், பிசைகிற பக்குவம் ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு இந்த உரல் இருக்கு இல்லையா புளியறதுல, அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்குவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஏதோ ஒரு லோக்கலில் இருக்க ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ யூஸ் பண்ணுறனால இப்போ சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அதில் மாவெல்லாம் நம்ம லோட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஸ்டாரோட அச்சு, முறுக்குக்கு ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த முறுக்கு அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோன்னா, நமக்கு எந்த அளவுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ எண்ணெயில் பொறுமையாக போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு முறுக்கெல்லாம் நம்ம புழிஞ்சு ரெடி பண்ணுவோம். அது வரைக்கும் இதை எடுத்துகிட்ருப்போம். இப்போ இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் செய்கிறப்ப பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி பிழிஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட அந்த முறுக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்த முறுக்கையும் இதில் சேர்த்துருவோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் தரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கோட கலரும் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, இல்லைனா ரொம்ப செவந்து போயிடும். முறுக்கு சின்னதாக பெருசாக எந்த மாதிரி வேணாலும் நான் இதில் 3 சுற்றிருக்கேன். இன்னொன்று பெருசாகவும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் எடுத்த முறுக்கெலாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கட்டாயம் திரும்பவும் செய்வீங்க. டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.